தொடர்ந்து கற்பம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் யூனிட் 1ல் போர் மாடல்ஸை பயன்படுத்தி ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ரேடியஸ் வேல்யூ நம்ம சொல்லிட்டோம். அது எப்படி வந்தது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்கள், E டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு N அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஈன்றது பார்த்திங்கன்னா எனர்ஜி, என்னன்றது பார்த்திங்கன்னா ஆற்றல் மட்டம் அதிகரிக்க எனர்ஜி அதிகமாகும் அப்படின்றதான் இது சொல்லுது. இதில் நம்ம ரெண்டு கான்செப்ட் பயன்படுத்த போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், இன்னொன்று சென்டர் பெடல் ஃபோர்ஸு. முதல்ல சென்டர் பெடல் ஃபோர்ஸு. சென்டர் பெடல் ஃபோர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா mu²/rன்னு எழுதலாம். இது பார்த்திங்கன்னா டுவோர்ட்ஸ் த நியூக்ளியஸ், மையத்தை நோக்கி விசை இருந்துச்சுன்னா அதை மைய நோக்கு விசைன்னு சொல்லுவோம். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா மையத்தை விட்டு விலகி போகிறது. அதை பார்த்திங்கன்னா Ze²/r²ன்னு எழுதலாம். அடுத்த பாருங்கள், இசட்ன்றது அட்டாமிக் நம்பர், ஈன்றது பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான், ஆர்ன்றது பார்த்திங்கன்னா ரேடியஸ் ஆஃப் அன் ஆர்பிட், எம்ன்றது பார்த்திங்கன்னா ரெஸ்ட் மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான், யூன்றது பார்த்திங்கன்னா வெலாசிட்டி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதிலேருந்து நம்ம ஆர் எப்படி வர வைக்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸையும் சென்டர் பெடல் ஃபோர்ஸையும் கம்பேர் பண்ண போகிறோம். முதல்ல பாருங்கள், mu²/r ஈக்குவல் டு Ze²/r². இதுதான் நமக்கு ஏற்கனவே இருக்கிற ஃபார்முலா. இப்போ நமக்கு தேவை u² தேவை. u² இங்கே வச்சுக்கிங்க, மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டுட்டு போங்க. Ze²/ இப்போ பாருங்க, இங்கே r² இருக்குது, இங்கே m/rன்னு இருக்குது. m கீழே போயிடும், r மேலே போயிடும். அப்போ இந்த ஆருக்கு இந்த ஆர் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ u² வேல்யூ பார்த்திங்கன்னா Ze²/mr. இது ஒரு சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்ததான் பார்த்திங்கன்னா நமக்கு ஆங்குலர் மொமெண்டத்துக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆங்குலர் மொமெண்டம் mur ஈக்குவல் டு nh/2πன்னு எழுதலாம். இதில் யூவும் போடலாம், வியும் போடலாம், அதனால் தப்பு இல்லை. இப்போ நமக்கு யூவை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டுட்டு போங்க. nh/2πmrன்னு போட்டுடலாம். இப்போ யூவை ஸ்கொயர் பண்ணுங்கள். யூவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா n² h² இங்கே பார்த்திங்க அப்படின்னா 2πன்னு இருக்குது, அதனால் 4π² m² r²ன்னு வந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் 1 2 இருக்குது, 4 இருக்குது. ஈக்குவேஷன் 2ன்றது u² Ze²/mr. ஈக்குவேஷன் 4ன்றது பார்த்திங்கன்னா u² n² h² 4π² mr². இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் நமக்கு Ze² மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிங்க. Ze² மட்டும் இங்கே வச்சுட்டு, Ze² இந்த பக்கம் வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டுட்டு போனீங்கன்னா இங்கே பாருங்கள், n² h² 4π² mrன்னு இருக்கும். எது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Ze² இங்கே இருக்க போகுது. உங்களுக்கு Ze² இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், n² h²ன்னு இருக்குது. இங்கே 4π² m² r²ன்னு இருக்குது. mr இங்கே போயிடும், மேலே போயிடும். அப்படி போகும்போது இந்த ஒரு எம்முக்கு இந்த ஒரு எம் அடிச்சிடலாம், இந்த ஒரு ஆருக்கு இந்த ஒரு ஆர் அடிச்சிடலாம். அப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக கிடைக்கிறது பார்த்திங்கன்னா Ze² n² h² 4π² mrன்னு கிடைக்கும். இதில் நமக்கு ஆர் தான் தேவை. ஆரை இங்கே கொண்டுட்டு வந்துடுங்க, Ze² அங்கே போயிடும். அப்போ n² h² 4π² Ze²ன்னு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ ஆரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆரில் இந்த R1Hன்னு இருக்கு இல்லையா, அதாவது ஹைட்ரஜன் ஆட்டத்தினுடைய ஆரை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதில் R1Hன்னு போடுறது ஹைட்ரஜனுடைய ஆட்டத்துக்கு ஆறுன்றது தான் அது அர்த்தம். இதில் h² 4πme². இதனோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னோட வேல்யூ, பையோட வேல்யூ, எம்மோட வேல்யூ, ஈயோட வேல்யூ, இதெல்லாம் அப்ளை பண்ணோம்னா நமக்கு 0.529 வரும். 529 ஆம்ஸ்ட்ராங் வரும். இதுதான் நம்ம போர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு இதுக்கான வேல்யூ தெரிஞ்சு போச்சு. அப்போ மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா n² Z மட்டும்தான் இருக்குது. இதை தான் நம்ம ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது ஹைட்ரஜன் ஆட்டத்தோட ரேடியஸ். அப்போ என்னன்றதை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்திங்க அப்படின்னா n²/Zக்கு பக்கத்தில் என்னெல்லாம் 0.529 ஆம்ஸ்ட்ராங். இது நம்ம போர் மாடல்ஸ் நடத்தும் போது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இது இப்படி தான் வந்தது. இதிலிருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.